ஹாய் சகோ, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் நாட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து செயின் ஸ்டிச் சொல்லிக் கொடுக்கும் போது வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணி நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம நீடில்லையே எப்படி வந்து நம்ம நாட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ண நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா, நம்ம இப்போ வந்து அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என் நாட் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செயின் ஸ்டிச்சுக்கு நான் வந்து நார்மலாக வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டான்ஸாவாக வந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் லூப் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு, நான் அந்த மாதிரி லூப் க்ரியேட் பண்ணி நான் வந்து த்ரெட் எடுத்து நார்மல் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறேன். பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா, த்ரெட்டை வந்து கீழே இருக்கிற த்ரெட்டையும் ரொம்ப லூஸும் விடாதீங்க, ரொம்ப ஃப்ரீயாகவும் விடாதீங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. நம்மளால் அவசரப்பட்டால் எதாக இருந்தாலும் முடியாது. பொறுமையாக பண்ணலாம். பொறுமையாக பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எதாக இருந்தாலும் முடியும். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே, நம்ம திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு இது வந்து கிடைக்கும். ஓகேவா, அது பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த த்ரெட்டை வந்து நான் ஹைட்டாக வந்து இழுத்துட போகிறேன். ஓகே, ஹைட்டாக இழுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹைட்டாக வேணாம், நம்மளுக்கு ஒரு 1 inch வர மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு ஹைட்டில் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுதா நல்லா? நல்லா தெரியுதா? இப்போது நம்மளுக்கு 2 த்ரெட்டு இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து அது பக்கத்துலேயே நான் வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் இருக்குது, நீடில் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம த்ரெட் எப்படி இழுத்தோம் இல்லையா, அப்படியே நான் ரிவர்ஸ் போய் அது பக்கத்துலேயே நான் வந்து இன்னொரு ஸ்டிச் உள்ளே கொடுக்குறேன். ஓகே, த்ரெட்டுக்குள்ளே தான் நீடில் இருக்குது. ஓகே, கீழே நான் த்ரெட்டு சுற்றுறேன். நார்மலாக நம்ம இது எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி பாருங்களேன். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம த்ரெட்டை வந்து இப்படி இழுத்தோம் இல்லையா, நான் அப்படியே அந்த நீடில் வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறேன். பக்கத்துலேயே நான் ஒரு ஸ்டிச் கொடுத்து நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே எடுப்போம் இல்லையா த்ரெட், அந்த மாதிரி நான் வந்து சுற்றி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். ஓகே, ரெண்டு த்ரெட்டுமே வந்திருக்கா. இப்போது நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த த்ரெட்டை அந்த த்ரெட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். 2 த்ரெட்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருங்கள், 2 த்ரெட்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு போங்க. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த த்ரெட்டை விட இப்போ எடுக்கிற த்ரெட் வந்து மேலே இருக்கணும். ஓகே, இப்போ மேலே இருக்கா, அப்படியே நம்ம கீழே போய் இதுக்கு முன்னாடி எடுத்த த்ரெட்டை வந்து நம்ம பிடிக்கணும். 2 த்ரெட்டையும் சேர்த்து பிடிங்க. பிடிச்சாச்சா? இப்போ நம்ம கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு லூப் வந்துடும். திரும்பியும் பார்க்கலாமா? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். திரும்பி நான் பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். திரும்பி பக்கத்தில் இங்கேயே வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து நார்மலாக வந்து பேக்லாக் போட்டுக்கலாம், செயின் ஸ்டிச் போடுற மாதிரி. பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிசுறு வரக்கூடாது. நம்மளுக்கு 2 த்ரெட்டுமே வந்து ஈவனாக வந்து வரணும். ஓகே, கீழே த்ரெட்டை வந்து மடி மேலே வச்சுக்காதீங்க. நம்ம ஸ்டாண்டு கீழேயே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியோ இல்லைனா கீழே கூட போட்டு வைங்க. மடி மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மடியிலேருந்து இழுக்கும் போது வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஃப்ரீயாக வந்து வராது. ஓகேவா? ஓகே, நான் செயின் ஸ்டிச் போட்டேன். லூப் வந்து நல்லா ஹைட்டாக வந்து இழுக்கிறேன். ஓகே, இழுத்துட்டேன்னா அப்படியே நான் ரிவர்ஸில் போய் பக்கத்தில் ஒரு பஞ்ச் பண்ணுறேன். பக்கத்தில். ஓகே, அது மேலேயே பண்ணலை, பக்கத்தில் பஞ்ச் பண்ணியிருக்கேன். திரும்பி நம்ம த்ரெட்டை சுற்றிட்டு
நான் வந்து அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கும் போது திருப்பி நான் இந்த மாதிரி அதுக்கு மேலே எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் நீடில் அப்படியே திருப்பி அந்த த்ரெட்டை வந்து பிடிக்கிறேன், கீழே இருக்கிற 2 த்ரெட்டை. ஓகே, தெரியுதா? நல்லா கீழே இருக்கிற 2 த்ரெட்டை பிடிச்சிட்டேன். இப்போது நம்ம கைக்கு, அதாவது கிளாத்துக்கு கீழே பிடிச்சிருக்கோம் இல்லையா நூல், அந்த நூலை பிடிச்சி இழுத்தா நம்மளுக்கு லாக் விழுந்துடும். ஓகே, இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நீடில் இருக்கு இல்லையா, நீடில் உள்பக்கமாக இப்படி நம்ம இந்த த்ரெட்டு மேலே கையை வச்சு இப்படி உள்பக்கமாக விட்டிங்கன்னா, அது பக்கத்தில் விடுங்க. விட்டுட்டிங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து இப்படி வச்சு இப்படி பிடிச்சி பாருங்கள், பக்கத்தில் விட்ட அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு உள்ளே போயிடும். போச்சா? அவ்வளோதான். நம்ம த்ரெட்டு வந்து இந்த மாதிரி வந்து மேலே தெரியக்கூடாது. இப்படி தான் வந்து இருக்கணும். நம்மளுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஓகே, திரும்பியும் வந்து நான் பக்கத்தில் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கிளியராக க்ளோஸ்அப்பில் பேக் லாக் போடுறேன். ஓகே, நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போடலாம். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே, எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிசுறு இருந்துச்சு. ஸோ நான் வந்து கட் பண்ணிட்டேன். திரும்பி வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு வந்தால் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்து போடுங்க. ஓகேவா? எல்லாருக்குமே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நடக்கும். என் கை ஈரமாக இருக்கவே எனக்கு த்ரெட்டு கூட கட் ஆகும் அப்போ. ஓகே, பேக் லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பொறுமையாக வந்து போடுங்க, அவசரமே கிடையாது. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகேவா? எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து வரும். ஓகே, இப்போ நப்பில் வச்சு தான் இழுக்கணும். இங்கே பிடிச்சி இழுக்கக்கூடாது. நான் வந்து இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்போயும் சொல்கிறேன். இங்கே பிடிச்சி இழுத்தா நம்மளுக்கு கட் ஆகிடும். இப்படி பிடிச்சி இழுத்தா தான் கட் ஆகாது. ஓகே, அப்படியே ரிவர்ஸில் போய் பக்கத்தில் ஒரு பஞ்ச் பண்ணுறேன். பக்கத்தில் பண்ணுறேன், அதை ஒட்டி தான் பண்ணுறேன். நான் அது மேலேயே பண்ணலை பஞ்ச். ஓகே, பக்கத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ நீடில் த்ரெட்டை வந்து சுற்றிக்கிறேன். நீடில் பாருங்கள், த்ரெட்டை நீடில் சுற்றிட்டேன். இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. அதை விட ஹைட்டாக எடுத்துட்டேன். இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நான் பிடிக்கிறேன் 2 த்ரெட்டையும் நீடில். இப்போ பிடிச்சிட்டு நான் கீழே த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டோன்னே எனக்கு வந்து டைட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 to 5 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன், எல்லா டிசைன்லேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணாட்டு வந்து கடைசியில் போடணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் போட்ட மாதிரி கையில் கட்டுற மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. எண்ணாடு வந்து நீங்கள் இப்படி தான் போடணும். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்னால ஓகே நான் அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால் தான் எண்ணாட்டுன்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு போட வரும். ஸோ அதனால் நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேவா? எண்ணாட்டு வந்து இப்படி தான் போடணும். ஒரு 4 லைன்ஸ்லேருந்து 5 லைன்ஸ் வரைக்கும் போட்டுட்டு நீட்டாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து வைங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சகோஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.